இன்றைய முக்கிய நிகழ்வுகள். 2030க்குள் வறுமை, பசி, ஊட்டச்சத்து குறைபாடு ஒழிக்கப்படும். துணைநிலை ஆளுநர் கைலாஸ்நாதன் தெரிவித்துள்ளார். பெண் குழந்தைகள் மற்றும் பெண்கள் பாதுகாப்பு குறித்த பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தல். NIFW சார்பில் கல்வித்துறை வளாகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம். இனி விரிவான நிகழ்வுகள். 2030ஆம் ஆண்டுக்குள் புதுச்சேரியில் பசி மற்றும் ஊட்டச்சத்து குறைபாட்டை ஒழிப்பதே அரசின் நோக்கம் என துணைநிலை ஆளுநர் கைலாஸ்நாதன் தெரிவித்துள்ளார். மக்களின் நலனுக்காக மத்திய மாநில அரசுகள் பல்வேறு சுகாதார திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றன. இந்த திட்டங்களை மக்களிடம் சேர்க்கவும் அனைவருக்கும் அடிப்படை சுகாதார சேவை கிடைக்கும் சுகாதார திருவிழாவானது நடத்தப்படுகிறது. இதனை துணைநிலை ஆளுநர் கைலாஸ்நாதன் தெரிவித்துள்ளார். அதனைத் தொடர்ந்து உலக சுகாதார அமைப்பு 3 விதமான வளர்ச்சி இலக்குகளை முன்வைத்து நடக்கிறது என்றும் 2030க்குள் வறுமையை ஒழிப்பது, பசி, ஊட்டச்சத்து குறைபாட்டை ஒழிப்பது, வயது வித்தியாசம் இன்றி அனைவருக்கும் ஆரோக்கிய வாழ்க்கை ஏற்படுத்தி தருவது என்பன போன்ற 3 வகையான நோக்கங்களை உணர்த்துவதாகவும் இந்த இலக்கை நோக்கி மத்திய அரசு பல்வேறு சுகாதார திட்டங்களை கொண்டு வருகிறது என்றும் துணைநிலை ஆளுநர் கைலாஸ்நாதன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி காமராஜர் சாலை உப்பனாறு வாய்க்கால் தூர்வாரும் பணி நடைபெற்றது. புதுச்சேரி நகர பகுதியின் மிகப்பெரிய கழிவுநீர் வாய்க்காலாக உப்பனாறு வாய்க்கால் உள்ளது. பல்வேறு சிறிய வாய்க்கால்கள் மூலம் வரும் கழிவு நீரானது உப்பனாறு வாய்க்காலில் விழுந்து கடலில் சென்று கலக்கிறது. மழை காலங்களில் இந்த வாய்க்காலில் மழை நீரும் பெருக்கெடுத்து ஓடும். அப்போது வாய்க்கால் பொங்கி கரையின் தாழ்வான பகுதியில் உள்ள வீடுகளுக்குள் கழிவுநீர் புகுந்து விடுவது வழக்கமாக இருந்து வருகிறது. இந்த வாய்க்காலின் பக்கவாட்டு சுவர்கள் பலம் இழந்ததால் புதியதாக சுவர் கட்டும் பணி நடைபெற்று வருகிறது. இதற்காக லாரிகள் மூலம் கல், மணல், கான்கிரீட் கலவை ஆகியவை கொண்டு செல்லப்பட்டு உப்பனாறு வாய்க்கால் பகுதியில் கொட்டப்பட்டு வருகிறது. புதுச்சேரியில் மழைக்காலம் தொடங்கியுள்ள நிலையில் உப்பனாறு வாய்க்காலில் கொட்டப்பட்ட மண்ணை அள்ள வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. எனவே உப்பனாறு வாய்க்காலில் தற்போது தூர்வாரும் பணி நடைபெற்று வருகிறது. கிரிப்டோ கரன்சி மோசடி வழக்கில் சிறப்பாக செயல்பட்ட புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசாருக்கு ஐஜி வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் கிரிப்டோ கரன்சி மூலம் மோசடி செய்த வழக்கில் கோயம்புத்தூரை சேர்ந்த 2 பேர் கைது செய்யப்பட்டனர். மற்றவர்களை தேடி வருகின்றனர். இந்நிலையில் வழக்கு விசாரிக்கும் சீனியர் எஸ்பி நாரா சைதன்யா, எஸ்பி பாஸ்கரன், ஆய்வாளர் தியாகராஜன் கீர்த்தி, தலைமை காவலர் மணிமொழி, காவலர் பாலாஜி தலைமையிலான குழுவினரை ஐஜி அஜித்குமார் சிங்காலா அழைத்து பாராட்டினார். வழக்கில் தலைமறைவாக உள்ளவர்களை கைது செய்யவும் சொத்துக்களை மூடவும் ஆலோசனை வழங்கியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியின் எம்ஜிஆர் அவர்களின் வெண்கல திருவுருவ சிலையை அதிமுகவினர் உற்சாகத்துடன் திறந்து வைத்தனர். புதுச்சேரி விழுப்புரம் சாலை வில்லியனூரில் இருந்து பெரம்பை செல்லும் சாலையில் புறவழிச்சாலையின் மைய பகுதியில் தமிழக முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்களின் சிலை இருந்தது. 1996ஆம் ஆண்டு அதிமுக எம்எல்ஏவாக இருந்த நடராஜன் எம்ஜிஆரின் திருவுருவ சிலையை நிறுவினார். அந்த சிலையை அப்போதைய தமிழக முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா திறந்து வைத்தார். இந்நிலையில் வில்லியனூர் பகுதியில் புதுவை விழுப்புரம் சாலை விரிவாக்க பணி நடந்ததால் வில்லியனூரில் உள்ள எம்ஜிஆர் சிலை கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் அகற்றப்பட்டது. ஏற்கனவே சிலை இருந்த இடத்தில் மீண்டும் 200 மீட்டர் தூரத்தில் சாலையில் ஓரத்தில் எம்ஜிஆர் சிலை வைக்கப்படுவதாக வருவாய்த்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர். முதலமைச்சர் ரங்கசாமியும் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகனிடம் வெண்கல சிலையை வைக்க உறுதி தந்தார். இந்நிலையில் போக்குவரத்து இடையூறு இல்லாமல் எம்ஜிஆர் சிலை அமைக்கும் பணிகள் நிறைவடைந்தன. இந்நிலையில் மாநில செயலாளர் அன்பழகன் புதியதாக நிறுவப்பட்ட எம்ஜிஆரின் வெண்கல சிலையை கட்சியினருடன் திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், எம்ஜிஆர் வெண்கல சிலையை நிறுவுவதற்காக பணிகள் செய்து வந்ததாகவும், தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா திறந்து வைத்த சிலை தாங்கள்தான் பணிகளை செய்ததாகவும், அதிமுகவில் இருந்து சென்றோர் நாங்கள் வைத்த சிலைக்கு உரிமை கொண்டாட முடியாது என்றும், அதிமுக நிர்வாகிகள் உருவாக்கிய சிலை இது எனவும், ஜெயலலிதா சிலை திறந்த போது கல்வெட்டில் இருந்த பெயர்கள் அனைத்தும் இடம்பெற்றதாகவும், ஓபிஎஸ் அணியை சேர்ந்தவர்கள் திமுகவை போன்றவர்கள்தான் என்றும், சிலை பக்கமே அவர்கள் வரக்கூடாது எனவும், எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவிக்க வேண்டும் என்றால் பொது மன்னிப்பு கேட்ட பிறகுதான் அவர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என்றார். பெண் குழந்தைகள், பெண்கள் பாதுகாப்பு குறித்த பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி NIFW சார்பில் கல்வித்துறை வளாகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது.
புதுச்சேரி என்ஆர் காங்கிரஸ் பிஜேபி கூட்டணி அரசு தவளக்குப்பம் பள்ளியில் சிறுமிக்கு நடந்த பாலியல் வன்கொடுமையை மூடி மறைக்காதே என்றும், பாதிக்கப்பட்ட சிறுமியின் பெற்றோர்கள் மீது தாக்குதல் செய்த தவளக்குப்பம் காவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், புதுச்சேரி பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகளை பாலியல் தாக்குதலில் இருந்து பாதுகாத்திட தமிழக அரசு கொண்டு வந்துள்ளது போல புதுச்சேரியில் சட்டம் இயற்றிட வேண்டும் எனவும், பள்ளி கல்லூரியில் பாலியல் குற்றங்களில் ஈடுபடும் ஆசிரியர்களின் கல்வி சான்றிதழை ரத்து செய்திட வேண்டும் எனவும், பெண்கள் பெண் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறைகளுக்கு அடிப்படை காரணமான மதுபான கொள்கையை புதுச்சேரி அரசு கைவிட வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்திய மாதர் தேசிய சம்மேளனம் சார்பில் கல்வித்துறை வளாகம் எதிரில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு தோழர் தசரதா தலைமை தாங்கினார். தோழர் அமுதா கண்டன உரை நிகழ்த்தினார். அஞ்சலி தேவி, ஆனந்தவல்லி, சுமதி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். ராஜகுமாரி, சரோஜா, செல்வி, இந்துமதி, நளினி, மணிமொழி, ரெஜினா, சோபியா மற்றும் 50க்கும் மேற்பட்ட NFIW தோழர்கள் பங்கேற்றனர். பின்னர் கல்வித்துறை துணை இயக்குனர் சிவகாமி அவர்களிடம் கோரிக்கை மனு கொடுக்கப்பட்டது. இது சம்பந்தமாக நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் உறுதியளித்தார். தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாளையொட்டி பாகூர் தொகுதி குருவிநத்தம் பகுதியில் கழக கொடி ஏற்றப்பட்டு இனிப்புகள் வழங்கப்பட்டன. புதுச்சேரி மாநில திமுக அமைப்பாளர் சிவா அவர்களுடைய ஆணைக்கு இணங்க பாகூர் சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மாநில திமுக கழகத்தினுடைய பொருளாளருமான RR செந்தில்குமார் அவர்களுடைய தலைமைக்கு இணங்க தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு பாகூர் சட்டமன்ற தொகுதி குருவிநத்தம் தூக்குப்பாலம் அருகில் புதுச்சேரி மாநில திமுக கழக விவசாய தொழிலாளர் அணி அமைப்பாளர் குருவிநத்தம் தவமுருகன் தலைமையில் கழக கொடியேற்றி இனிப்பு வழங்கப்பட்டது. மாநில தொகுதி கழக பொறுப்பாளர்கள், கழக உடன்பிறப்புகள், ஊர் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன. வணக்கம்.